ஆனந்தி அண்ணி பாத்தீங்களா அண்ணி? நான் தான் சொன்னல ஆனந்திய காணோன்னு. ஆனந்தி அங்க இருந்து நேரா ரூமுக்கு தான் வந்திருப்பான்னு நினைச்சேன். ரோஹிணி அக்கா, ஏய் ரோஹிணி, ரோஹிணி அக்கா. சரி, நான் பாத்ரூம்ல பாக்குறேன், நீ பால்கனில போய் பாரு. ரோஹிணி, ரோஹிணி. ரோஹிணி எங்க போயிருப்பா? அங்க இல்லையா? அங்கேயும் இல்ல அண்ணி. அப்போ ரிசார்ட்ல தான் எங்கேயோ இருக்கணும். வாங்க. கையல், என்னாச்சு கையல்? என்ன? அண்ணி, அண்ணனுக்கு பயந்துகிட்டு ரோஹிணி எங்கேயும் போயிருக்க மாட்டால? ஏய், அதெல்லாம் எங்கேயும் போயிருக்க மாட்டா. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அவளை தேடி பார்த்து நம்ம கூட்டிட்டு வந்துடலாம். வா. என்னாச்சு மாதுர? சொல்லுமா, ஏன் தயங்குற? ரோஹிணிய காணும் மாமா. என்ன சொல்ற கையல்? ஆனந்திய காணோமா? ஆமா, ஆனந்தி அங்க இருந்து நேரா ரூமுக்கு தான் வந்திருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ இங்க வரல. இங்க வராம ஆனந்தி வேற எங்க போயிருப்பா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? இன்னும் இல்ல, இனிமே தான் தேடி பார்க்கணும். அவ முதல்ல ரூம்ல இருக்காளான்னு பார்க்க வந்தேன். ஐயோ, ஆனந்தி கோச்சுக்கிட்டு எங்க போயிட்டான்னு தெரியலையே. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மாமா, கவலைப்படாதீங்க மாமா. நீங்க கவலைப்படுற மாதிரி ரோஹிணிக்கு எதுவும் ஆயிருக்காது. நீங்க தைரியமா இருங்க மாமா. என்னால எப்படி தைரியமா இருக்க முடியும் ஆதிர? என் பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. அவ இப்படி எல்லாம் சொல்லாம கொள்ளாம போறவ கிடையாது. என்ன நடந்துச்சு ஆதிர? சொல்லுமா, என்ன நடந்துச்சு? உங்க பெரிய பிள்ளைக்கு ரோஹிணி காலேஜ் போற விஷயம் தெரிஞ்சிருச்சு மாமா. ஐயோ, அப்படியா? இந்த விஷயம் தெரிஞ்சு பிரபு ரோஹிணிய திட்டுனானா? இல்ல மாமா, அவரு ரோஹிணிய திட்டல. தன்னை நினைச்சுதான் வருத்தப்பட்டாரு. ஆனா நம்ம அண்ணன் இதுக்காக தான் கோச்சிருப்பாருன்னு நினைச்சு பயந்துகிட்டு எங்கேயோ போயிட்டான். ஆனா அவ கண்டிப்பா இந்த ரெசார்ட்டை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டா. அண்ணி, நான் குத்தி காட்டி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருந்தேன். நீங்க தான் என் பேச்ச கேட்கவே இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எங்க வந்து நிக்குதுன்னு. நீ சொல்றது என்னமோ உண்மைதான். ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு யாரும் நினைக்கலையே. மீனாட்சி மேடம் ரூம்ல என்கிட்ட ஒரு பேச்சு பேசிட்டு அங்க எல்லாரும் முன்னாடியும் ஏன் இப்படி மாத்தி பேசினாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க இப்படி நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? ஐயோ, இப்ப யாரையும் குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனந்திய கண்டுபிடிக்கணும். முதல்ல அவளுக்கு போன் பண்ணு. ரோஹிணி ரூம்ல இல்லன்னு ரேவதி வந்து சொன்னதுமே நான் ரோஹிணியோட செல்லுக்கு போன் பண்ணி பார்த்தேன். போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு மாமா. ஐயோ, அண்ணி, மறுபடியும் போன் பண்ணி பாருங்க. ஒருவேளை ரிங் போனா போகும்ல. ஆமாமா. This number is currently switched off. Currently switched off. அண்ணி, அப்ப இருந்து ஸ்விட்ச் ஆஃப் தான் வந்துட்டு இருக்கு.